சண்டே ஃபன் டே. மட்டன் எடுத்து வந்தாச்சு, குக்கரில் வச்சாச்சு. இப்போ சாம் குட்டி ஒன்று பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் மட்டனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் வதக்கிட்டு இருக்கோம். குக்கிங் எனக்கு கற்றுக் கொடுத்ததே கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான். அம்மா வீட்டில் இருக்கும்போது டேடிஸ் லிட்டில் பிரின்சஸாக நம்ம எதுவுமே தெரியாமல் வளர்ந்தோம். அதோட வலி இப்போ தாங்க புரியுது. இப்போ இல்லை, முன்னாடியே புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கொத்தமல்லி, புதினா, தக்காளி, வெங்காயம் நிறைய எடுத்துக்கணும்னு சொல்லுவார் என் ஹஸ்பண்ட். வந்து 1.5 கிலோ மட்டன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமுக்கு பிடிச்ச நல்லே இதுதான் வந்து நான் இப்போ எடுத்திருக்கேன். தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இன்னுமே நல்லாவே சேர்த்து. இப்போ இது என்ன அப்படிங்கிறத சொல்ல, சாம் வந்து ஸ்கூலில் வந்து குக்கரியில் வந்து போட்டேங்க. ஈஸி ஆக்டிவிட்டீஸில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து அவனுக்கு நான் குக்கரி போட்டேன். அதோட விளைவு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய டெசர்ட்ஸ் பண்ணேன். சாப்பிட்டதுக்கப்புறம் டெசர்ட் நான் செய்கிறேன். நேற்றே பெர்மிஷன் கேட்டான். சரி சொல்லு, என்ன எப்படி பண்ணேன்? இது பேர் சாக்லேட் பால்ஸ். இது வந்து மேரி பிஸ்கெட் வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கணும். எவ்வளோ கிராம்ஸ்? 250 கிராம்ஸ் கூட எடுத்துக்கலாம். அதை எடுத்து மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சிக்கணும். ஓகே, அரைச்சிட்டு அதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கணும். பவுலில் போட்டு அப்புறம் இந்த கொக்கோ பவுடர் வந்து ஒரு 100 கிராம்ஸ் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கணும். 100 கிராம்ஸா இல்லை எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாமா? 2 ஸ்பூன்ஸ். ஓகே, டேபிள் ஸ்பூனா டீஸ்பூனா? டேபிள் ஸ்பூன். ஓகே, போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை வந்து நெக்ஸ்ட் இந்த மில்க் மேட் வந்து போட்டுக்கணும். மில்க் மேட் போட்டோடனே அந்த எவ்வளோ போடணும்? அது ஒரு 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கணும், டேபிள் ஸ்பூன். ஓகே, போட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி டெக்ஸ்டருக்கு வந்துடும். ஓகே, பிஸ்கட் எவ்வளோ எடுத்தா? மேரி பிஸ்கட்டு அது வந்து நான் வந்து 100 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன். 108 கிராம்ஸா? காலையில் எடுத்து அவன் பாட்டு பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கான். எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேயிங் மிஷின் வச்சு வே போட்டுட்டு இருக்கான். ஐயோ ரியலி ஐ எம் ஹாப்பி. அப்புறம் சொல்லு. அப்புறமே செஞ்சு அதை வந்து நல்லா இது மாதிரி பசஞ்சுக்கணும். மேரி பிஸ்கட் எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் வந்து 100.8 போட்டு இது எடுத்துட்டு அதை க்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் அண்ட் மில்க் மேடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்பூனால பண்ணா அது வராது. கையால பண்ணாதான் அப்படி லைட்டா அந்த மாவு மாதிரி வரும். ஓ, பண்ணிட்டு இதுக்கப்புறம் அப்படி பாலா ஐயா வந்து வச்சிருக்கிறாரு. மேல வேணா அந்த ஹர்ஷி சிரப் அப்படி டாட் டாட்டா வச்சுக்கலாம். டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இல்ல இப்படி போட்டுக்கலாம். ஓ, இது ரொம்பலாம் சாப்பிட வேண்டாம் சாமி. ஏன்னா கொக்கோ பவுடர் எதுவுமே எனக்கு என்னமோ இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஏதோ ஸ்கூலில் சொல்கிறாங்க இது செய்ய போகிறோன்றக்காக ஃபயர்லெஸ் குக்கிங்காக அவன் பண்ணுறது. நான் சந்தோஷப்படுறது என்னென்னா அட்லீஸ்ட் இவனுக்கு சில விஷயங்கள் இது தெரியுது. இன்னொன்று ரவுண்டாக இப்படி கூட எனக்கு வராது. அவ்வளோ அழகாக பால் பிடிச்சி வச்சுருக்கான். ஸோ கிட்ஸ் ஏதாவது வீட்டில் இந்த மாதிரி குக்கரி ஆக்டிவிட்டீஸில் வந்து ஃபயர்லெஸ் குக்கிங் ஆர் வாட் எவர் அவங்க வந்து சொல்கிறாங்களோ அதுக்கு எப்போவுமே என்கரேஜ் பண்ணுங்கள். ஃபோன் பார்த்துட்டு இருக்க நேரத்துக்கு மற்ற நேரங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நான் எப்போவுமே வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன், என்ஜாய் பண்ணுவேன். கொஞ்சம் வேஸ்ட் ஆனாலும் அதை பற்றி நான் கொஞ்சம் கவலைப்படுறதில்ல. ஏன்னா கண்ணு அதுக்கப்புறம் மைண்டு வேஸ்ட்டாக போகிறதுக்கு ஃபோன் பார்த்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது உண்மையிலே வந்து வரவேற்கத்தக்கது தான். சாப்பிட்டு பார்க்கட்டா? வேற லெவல்டா, சூப்பராக இருக்குடா.